கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையமிறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். எபிரெயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிறபோது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். இது ஒரு சம்பவம். இது ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் மக்கள் அந்நிய ஜாதிகளை பார்த்துட்டு, எங்களுக்கும் எங்களை வழி நடத்துறதற்கு ஒரு ராஜா வேண்டும். தேவனுடைய சித்தம் அது கிடையாது. மக்கள் விரும்புறாங்க, தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். பெலிஸ்தியர்கள் அவங்களுக்கு விரோதமா வராங்க. அந்த படையும் ரொம்ப பெரிய படை. அதுல பாருங்க, 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர், கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும். ஒரு பெரிய படையா சவுல் ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து என்ன செய்யறாங்க? பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்துட்டு, இந்த போர்படைய பார்த்துட்டு எல்லா ஜனங்களும் குகைகள்லையும் மலைகள்லையும் கெபிலையும் காட்டுக்குள்ளையும் என்ன செய்யறாங்களா? ஓடி ஒளிகிறாங்க. சவுல் ராஜாவும் ஓடி ஒளிகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன ஒரு சட்டம், ஒரு கட்டளை அப்படின்னா, அவங்க போருக்கு செல்லும் முன் அவங்க தேவனுக்கு என்ன செய்யணும்? பலியிடணும். சர்வாங்க தகன பலியிடணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து ரத்தம் சிந்தல. அந்த விலங்குகளின் ரத்தம் அவங்களுடைய பாவங்களை என்ன செய்யும்? மூடும். அதற்கு பின்புதான் தேவனால் அவர்களை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். இந்த பலியிடுகிறதையும் ராஜா செய்ய முடியாது. தேவன் நியமித்த ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் தான் என்ன செய்யணும்? செய்யணும். ஆசாரியர்களுக்குன்னு சொல்லி தனியா நபர்களை தேவன் நியமித்திருப்பார். ராஜா ராஜாவோட வேலையை தான் என்ன செய்யணும்? செய்யணும். ராஜா தீர்க்கதரிசி வேலையை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. சவுல் ராஜா செஞ்சது உலக பிரகாரமாக தவறு ஏதும் இல்லை. அவர் முதல்ல சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக என்ன செய்யறாரு? காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. ஒரு பெரிய படை நிக்குது. அந்த படையை பார்த்து போர் வீரர்கள்லாம் என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. மக்கள் கூட்டம் பயந்துகிட்டு இருக்கு, ஓடி ஒளியறாங்க. போர் படை கலைந்து செல்கிறது. இந்த போர் படையை நிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே உடனே போருக்கு சவுல் என்ன செய்யணும்? போகணும். அப்படி இல்லாட்டி போர் படை என்ன செஞ்சிடும்? ஓடி போயிரும்.
ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 7 நாட்கள் அவர் காத்திருக்கிறார். இதுக்கு மேல காத்து கொண்டிருந்தால் அவர் மட்டும்தான் என்ன செய்யணும்? நிற்கணும். எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? ஓடி போயிருவாங்க. உடனே பலியை கொண்டு வா, நான் பலியிடுகிறேன். ஏன்னா அதை செய்யாம போருக்கு போக அவருக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னா தேவன் மேல அவருக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. நல்லா கேளுங்க, அவர் மேல அன்பு இருக்கு, கீழ்ப்படியணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. 7 நாள் ஆகுது, பலியிடுறாரு. பலியிட்டு முடிச்ச உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி போகிறார். ரொம்ப நல்ல காரியம் செஞ்சப்பான்னு அவர் சொல்லல, என்ன புத்தியினமான காரியத்தை நீ செய்தீர். உடனே அவர் சொல்றாரு, மக்கள் கூட்டம்லாம் என்ன செய்யுது? கலைஞ்சு போகுது. இதுக்கு மேல எனக்கு ஒரு வழி தெரியல. 7 நாட்கள் ஆகிவிட்டது. தேவனுடைய வார்த்தை, அதை தீர்க்கதரிசி தான் என்ன செய்யணும்? பலியிடணும். 7 நாள் இல்ல, 70 நாள் ஆனாலும் சவுல் ராஜா காத்து கொண்டிருந்தால் நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும். அங்க யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலையே என்ன செஞ்சிருக்காது? இருந்திருக்காது. ஏனென்றால் நம் தேவனுக்கு அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஒருவரை கொண்டே அவர் அத்தனை பெரிய கூட்டத்தை அவரால் என்ன செய்ய முடியும்? ஓடி போக செய்ய முடியும். ஒருவர் இல்லாமல் கூட செய்ய முடியும். சமாரியாவில் அதை தான் நம்ம பார்த்தோம். 3 நாட்டு ராஜாக்கள் பாளையம் இறங்குறாங்க. இவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு இவங்க கிட்ட அந்த பலம் கிடையாது. தேவனை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க. ஒருவரை ஒருவர் சண்டை போட்டு ஒருத்தர் கூட மீதி இல்ல. எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? அழிஞ்சு போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் பழைய ஏற்பாடு சம்பவத்துல இருக்குது. இந்த இடத்துல தீர்க்கதரிசி தான் பலியிடணுங்கிற தேவனுடைய வார்த்தைக்கு ஏன் சவுல் ராஜாவால கீழ்ப்படிய முடியல? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பயம். இன்னும் சாமுவேல் தீர்க்கதரிசி வர தாமதமானால் இந்த போர் படைகள் இல்லாமல் நான் யாரை கொண்டு யுத்தம் செய்வேன்? அந்த உடன்படிக்கையில ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உனக்கு எதிராக ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போவார்கள். யுத்தம் உன்னுடையது கிடையாது, யுத்தம் என்னுடையது. இத உண்மையிலேயே அவர் விசுவாசிச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல அவர் அப்ளை பண்ணிருக்கணும். அது அவர் என்ன செஞ்சிருக்கணும்? செயல்படுத்தணும். அதுதான் உண்மையான விசுவாசம், அதுதான் இருதய விசுவாசம். அப்போ சவுல் அங்க இருதயத்துல இருந்து தேவனை என்ன செய்யல? விசுவாசிக்கல. அந்த செயல் அங்க வெளிப்படல. எப்பேற்பட்ட யுத்தமா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படுறதுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. உண்மையான காரணம் அதுதான். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். தாவீது ராஜா செஞ்ச தவறுகள் பெரிய பெரிய தவறுகள். ஒருவருடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுகிறார், உரியாவை போர்க்களத்துக்கு அனுப்பி கொலை செய்கிறார். ஒரு குடும்பமே என்ன செய்யப்படுகிறது? சிதைக்கப்படுகிறது. தாவீது ராஜாவை தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். சவுல் செஞ்சது பெரிய தவறுலாம் இல்ல. சூழ்நிலையை பார்த்து பயந்து என்ன செய்யறாரு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆனா சவுல ராஜ்யபாரத்துல இருந்து என்ன செய்யறாரு? தள்ளி விடுகிறார். ஏன் தெரியுமா? யார் தேவனை சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மூலமாக மாத்திரம்தான் தேவனால என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். தாவீது ராஜா தவறு செய்தாலும் தேவனை சார்ந்து கொள்ளுகின்ற இருதயத்தை அவர் பெற்றிருந்தார். அது தவறுதான், என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவர்கிட்ட போற அந்த இருதயம் அவருக்கு இருந்தது. தன் தவறை ஒப்புக்கொள்ளும் இருதயம் இருந்தது. அவரை பற்றி பிடித்துக் கொள்ளும் இருதயம் இருந்தது. அவர் மூலமாக தேவனால என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். இங்க சவுல் ராஜா தேவன் செயல்படுவதற்கு இடம் கொடுக்காத ஒரு இருதயம். இப்படிதான் தேவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இங்க சவுல் ராஜா விசுவாசிச்சிருந்தாருன்னு சொன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறதற்கு எத்தனை நாளானாலும் அவர் என்ன செஞ்சிருப்பார்? காத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா யுத்தம் நான் செய்ய போறது இல்ல, யுத்தம் யார் செய்ய போறா? கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசம் இல்லாததுனால அங்க அவர் அதுல என்ன செய்யல? செயல்படல. தன்னோட சொந்த புத்தியை அவர் அங்க பயன்படுத்துறார். இதை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். நம்ம எந்த இடத்துல எல்லாம் நம்ம விசுவாசத்துல செயல்படாம நம்ம பேரளவுல சொல்லி கொண்டிருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய வார்த்தை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு.
உங்க சூழ்நிலைகளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க சுகத்துக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இத உண்மையிலேயே நீங்க முழு இருதயத்தோட விசுவாசித்தால் அடுத்து கவலைப்படக்கூடாது. இதுதான் நீங்க விசுவாசத்துல செயல்படுறது. நான் புரியுதா நான் சொல்றது? அடுத்த நிமிஷம் நான் என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட கூடாது. அப்போதான் அந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்யறோம்? செயல்படுகிறோம். அந்த வசனத்தின்படி செயல்படும் போதுதான் அந்த பலன் என்ன செய்யும்? வெளிப்படும். எவ்வளோ பெரிய பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, என் வருமானம் இவ்வளவுதான் இருக்கு, என் கையில இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளோ பெரிய கடன்களை நான் எப்படி அடைக்க முடியும்? தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்ம ஐஸ்வர்யத்திலிருந்து இல்ல. யாரோட ஐஸ்வர்யத்திலிருந்து? அவரது ஐஸ்வர்யத்தின்படி. நம்ம கடன்கள் அடைய போறது நம்ம ஐஸ்வர்யத்தின்படி இல்ல, நம்ம கைகள்ல இருந்து இல்ல, நம்ம வருமானத்துல இருந்து இல்ல. அவரை நம்பி செயல்படும் பொழுது அவர் ஐஸ்வர்யத்தின்படி நம்மளால என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.